ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் கிரிக்கெட் வித் லோகோ. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நேத்திக்கு நடந்த வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலோட ஃபர்ஸ்ட் டே மேட்ச் அனாலிசிஸ் தான் பார்க்க போறோம். ஸோ வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல் வந்து இந்த வாட்டி வந்து சவுத் ஆப்பிரிக்கா அண்ட் ஆஸ்திரேலியா தான் ஆடுறாங்க. அண்ட் சவுத் ஆப்பிரிக்கா வந்து டாஸ் ஜெயிச்சு போலிங் எடுப்பாங்க. போலிங் எடுத்து ஆஸ்திரேலியா பேட்டிங் ஆட விடுவாங்க. ஸோ ஆஸ்திரேலியா வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடுறப்போ மானஸ் லபுஷன் அண்ட் உஸ்மான் கவாச் தான் ஓப்பனிங் ஆடுவாங்க. அண்ட் சவுத் ஆப்பிரிக்கா போலர்ஸ் இனிஷியலாக வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா வந்து அவுட் ஸ்விங் யூஸ் பண்ணி வந்து எட்ஜ் அங்கே தான் வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. அண்ட் ஒரு 2 to 3 ஹவர்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா லார்ட்ஸோட ஸ்லோப் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ லார்ட்ஸ் கிரிக்கெட் கிரவுண்டில் தான் நடந்திருக்கு மேட்ச்சு. ஸோ என்ன பண்ணியிருப்பாங்கன்னா லார்ட்ஸோட ஸ்லோப் வந்து இப்படி போகும். ஸோ கிரவுண்ட் வந்து லெவலாக இருக்காது. ஸோ ஒரு சைடாக இப்படி ஸ்லோப் ஆகும். ஸோ ஸ்லோப் ஆகிறதுனால என்ன ஆகும்னா வந்து பால் இங்கே பிச் ஆச்சுன்னா ஒரு டீவியேஷன் கிடைக்க சான்ஸ் இருக்கு, எஸ்பெஷலி டு த ரைட் ஹேண்டர் ஒரு 2லேருந்து. ஸோ அது வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க அண்ட் ட்ரை பண்ணி அது சக்ஸஸ்ஃபுல்லாக ஆயிருக்கு. அண்ட் உஸ்மான் குவாஜா வந்து இன்னொரு ரெண்டுலேருந்து விக்கெட் எடுத்திருக்காங்க. ஸோ ரபாடா வந்து இன்னொரு ரெண்டுலேருந்து போடும்போது ஸ்லோப் வந்து இந்த சைடு போயிடும். ஸோ அதனால வந்து இன்னொரு ரெண்டுலேருந்து விக்கெட் எடுத்தாங்க இந்த மாதிரி. ஸோ அதுதான் பண்ணியிருப்பாங்க மோஸ்ட் ஆஃப் த இன்னிங்ஸில். அண்ட் மார்க்கோ யான்சன் பார்த்தீங்கன்னா வந்து ஜென்ரலாக வந்து லெஃப்ட் ஆர்ம் போலர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, ஜென்ரலாக வந்து ஸ்விங் பேக் இன் டு த ரைட் ஹேண்டர் தான் பண்ணுவாங்க ஃப்ரம் ஓவர் த விக்கெட். ஆனால் மார்க்கோ யான்சன் என்ன பண்ணியிருக்காருன்னா வந்து இந்த வாட்டி வந்து அரவுண்ட் த விக்கெட்லேருந்து வந்து பேட்ஸ்மேன் வந்து கிராம்ப் பண்ணி எல்பிடபிள்யூ அவர் போல்டு எடுக்க ட்ரை பண்ணியிருக்காரு. ஆக்சுவலாக வந்து ஆல்மோஸ்ட் ஒரு எல்பிடபிள்யூ எடுத்துட்டாரு போ வெப்ஸ்டரை. ஆனால் அது வந்து ரிவ்யூ எடுக்காமல் போயிடுவாங்க. ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் வந்து ஒரு எல்பிடபிள்யூ அப்பீல் வரும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா அம்பையர்ஸ் காலில் போயிடும். செகண்ட் அப்பீலில் வந்து ஆக்சுவலாக வந்து அவுட் அது. ஆனால் வந்து ரிவ்யூ பண்ணல அவங்க. அம்பையர் வந்து நாட் அவுட் கொடுத்துருவாரு. ஸோ ரிவ்யூ பண்ணல அவங்க. அதனால வந்து விக்கெட் லூஸ் பண்ணாமல் விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதுதான் மார்க்கோ யான்சனும் வந்து அந்த ஸ்விங்கிங் இன் ஏதாவது ரவுண்ட் விக்கெட்லேருந்து விக்கெட்ஸை வந்து டார்கெட் பண்ணி போடுவார். ஆனாலும் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவுட் சைட் எட்ஜஸ்ல தான் வந்து விக்கெட்ஸ் விழுந்திருக்கும். ஏன்னா அவரும் வந்து இந்த ஸ்லோப்பில் தான் வந்து போடுவார். ஸோ ஸ்லோப்பில் போகிறதுனால வந்து பிச்சாகி கொஞ்சமாவது ஸ்ட்ரைட்டன் ஆகும். ஸோ ஸ்ட்ரைட்டன் ஆகிறதுனால வந்து என்ன ஆகும்னா வந்து பேட்ஸ்மேனோட அவுட் சைட் எட்ஜில் தான் வந்து படுது. ஸோ அப்படிதான் வந்து விக்கெட் எடுத்திருக்காங்க எல்லாருமே. அண்ட் ஆக்சுவலாக எய்டன் மார்க்கரம் வந்து ஒரு நல்ல ஓவர் ஒன்று போடுவார் ஸ்டீவ் ஸ்மித்துக்கு அகேன்ஸ்டாக. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பாலும் வந்து டுவர்ட்ஸ் த ஸ்டம்ப்ஸ் போடுவார். ஸோ அவரை வந்து பயங்கரமாக செட்டப் பண்ணியிருப்பாரு. ஸோ எல்லா பாலும் டுவர்ட்ஸ் த ஸ்டம்ப்ஸு குயிக்கர் டு தி ஏர் போட்டிருப்பாரு. அண்ட் ஒரே ஒரு பால் மட்டும் வந்து நல்லா ஃப்ளைட் பண்ணி வைடாக தூக்கி போடுவார். ஸோ ஸ்டீவ் ஸ்மித் வந்து டெம்ட் ஆகி வந்து ஒரு கவர் டிரைவ் ஆட போவார். கவர் டிரைவ் ஆட போய் எட்ஜ் வாங்கி அவுட் ஆகிடுவார். ஸோ அது வந்து ஒரு நல்ல பிளானாக இருந்தது ஸ்டீவ் ஸ்மித்துக்கு அகேன்ஸ்டாக. ஏன்னா அவர் வந்து பேஸை வந்து பயங்கரமாக ஆட்டிருந்தார். அண்ட் ஸ்டீவ் ஸ்மித் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், அவர் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணியிருக்காரு இன்னைக்கு. ஸோ அவர் வந்து அவுட் சைட் லெக் ஸ்டம்ப் நின்று இருக்காரு. ஸோ லெக் ஸ்டம்பில் நிற்கல, ரொம்ப லெக் ஸ்டம்புக்கு வெளியே நின்று இருந்தாரு. ஸோ லெக் ஸ்டம்புக்கு வெளியே நின்று அதுக்கப்புறமா வந்து பேக் அண்ட் அக்ராஸ் வர்றாரு. ஸோ ஆல்மோஸ்ட் அவுட் சைட் லெக்லேருந்து வந்து ஆஃப் ஸ்டம்ப்கே வந்துடுவார் பேக் அண்ட் அக்ராஸ் வரும்போது. ஸோ அது வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஸ்ட்ராட்டஜியாக இருந்தது ஸ்டீவ் ஸ்மித் கிட்ட இருந்து. ஏன்னா ஜென்ரலாக அவர் பேக் அண்ட் அக்ராஸ் வருவார் தான், ஆனால் ஒரு லெக் ஸ்டம்ப் கார்டு நின்று வச்சு தான் நிற்பார். ஆனால் இந்த வாட்டி வந்து லெக் ஸ்டம்ப்கே வெளியே தான் நின்று இருந்தார். ஸோ அது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது பார்க்கறதுக்கு. அண்ட் மற்றபடி பார்த்தீங்கன்னா அவர் பயங்கரமாக ஆடினார் ஸ்டீவ் ஸ்மித், ஹேட்ஸ் ஆஃப். அண்ட் கடைசியில் வந்து ஆஸ்திரேலியா வந்து 212 தான் அடிப்பாங்க அவங்க இன்னிங்ஸில். அண்ட் செகண்ட் பேட்டிங் ஆட வருவாங்க சவுத் ஆப்பிரிக்கா அந்த சேம் டே. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து இனிஷியலாகவே வந்து பயங்கரமாக விக்கெட்ஸ் விட்டுருவாங்க. ஸோ அவங்களால வந்து ஆடவே முடியல. ஸோ ஃபர்ஸ்ட் ஓவர்லேயே வந்து இவர் வந்து விக்கெட் எடுத்துருவாரு, மார்க்ரம் வந்து விக்கெட் எடுத்துருவாரு மிச்சல் ஸ்டாருக்கு. மிச்சல் ஸ்டாருக்கு அவரோட யூஸ்வலாக பண்ணுறது தான். ஸோ லெஃப்ட் ஆர்ம் ஓவர் த விக்கெட் ஸ்விங்கிங் பேக் இன் தான் வந்து ட்ரை பண்ணுவார். ஸோ அது வந்து ஒரு போல்டு இன்சைட் எட்ஜ் ஆகி போல்ட் ஆயிடுவார் மார்க்ரம். ஸோ அண்டு நீங்கள் இது பார்த்தீங்கன்னா இவங்களோட ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்காவோட ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எட்ஜஸில் தான் வந்து விக்கெட் எடுத்திருப்பாங்க. அண்ட் ஏன்னா வந்து அவங்க வந்து அந்த ஸ்லோப்பை யூஸ் பண்ணி வந்து அவுட் சைட் எட்ஜை வாங்க வைக்கிறது வந்து ட்ரை பண்ணியிருப்பாங்க, எக்ஸப்ட் மார்க்கோ யான்சன் ஆப்வியஸ்லி. அண்ட் இவங்க இன் கான்ட்ராஸ்ட் வந்து ஆஸ்திரேலியா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நிறைய ஸ்டம்ப்ஸ் தான் அட்டாக் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்டம்ப்ஸ் அட்டாக் பண்ணி அந்த ஸ்லோப் இருந்தாலும் கூட வந்து
இன்னொரு ரெண்டுல இருந்து ஸ்லோப் யூஸ் பண்ணால் வந்து பால் வந்து உள்ளே வரும். ஸோ அதை யூஸ் பண்ணி வந்து அந்த ஆங்கிள் யூஸ் பண்ணி வந்து ஸோ ஸ்டம்ப் அட்டாக் பண்ணியிருக்காங்க. ஸ்டம்ப்ஸ் அட்டாக் பண்ணி தான் வந்து அவங்க விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ அந்த மாதிரி தான் வந்து ஆஸ்திரேலியா வந்து விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. அண்ட் அட் தி எண்ட் ஆஃப் த டே வந்து சவுத் ஆப்பிரிக்கா வந்து 43 for 4. ஸோ 4 விக்கெட் விட்டுருக்காங்க 43 ரன்ஸுக்கு. அண்ட் டெம்பா பவுமா அண்ட் இவர் தான் பேட்டிங், பெடிங்கம் தான் பேட்டிங்கு. ஸோ எப்படி போகுதுன்னு பார்க்கலாம் நெக்ஸ்ட் டே. ஸோ இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அதே மாதிரி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே மாதிரி உங்களுக்கு இந்த அனாலிசிஸ் பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க நல்லா இருக்குன்ட்டு. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு எதனா அனாலிசிஸ் இருந்தால் கூட அதையும் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ கேட்டு தெரிஞ்சுக்கலாம் எல்லாருமே. ஸோ ஒரு கம்யூனிட்டியாக பில்ட் ஆகணும்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ அப்படி இருந்தால் நல்லாயிருக்கும். ஒரு கம்யூனிட்டியாக வந்து ஒரு கிரிக்கெட் டிஸ்கஷன் போனால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.